வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிறது கீரை செய்ய போகிறோம். இதை வந்து எப்பவும் போல் சட்டியில் கடையாமல் நம்ம வந்து கீரையை வதக்கி செய்ய போகிறோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீரை வதக்க 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேங்க. கொஞ்சமாக பூண்டு பல் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேங்க. இப்போ இந்த பூண்டெல்லாம் வதங்கி லேசாக சுருங்கி வரட்டும். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்க்குறேங்க. இந்த கீரைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கட்டுங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியாக லேசாக வதங்கட்டுங்க, ரொம்ப வதங்க தேவையில்ல. ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அந்த கீரையோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ சிறுகீரையை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 4 தடவை நல்லா அலசி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா இந்த ஓடெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன். கீரையெல்லாம் நல்லா கிண்டி விட்டுடலாங்க. நம்மளுக்கு கொஞ்சமாக வதங்கினா போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கீரையெல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்குங்க. ரொம்ப நேரம் வதங்கலாம் வேண்டாம். நம்ம இந்த மாதிரி செய்யறதுனால கீரையோட சத்து நம்மளுக்கு முழுசாகவே கிடைக்குங்க. இப்போ இதை லேசாக ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கீரையெல்லாம் ஆறினதுக்கப்புறமா மிக்சி கப்பில் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க. நம்மளுக்கு கீரை வந்து சீக்கிரமே அரைப்பட்டுரும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, சீரகம் 1/2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம முழுசாக தாளிக்கிறதுனால கீரை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டுங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேங்க. இப்போ அரைச்சி எடுத்துருக்க கீரையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த கீரையை எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ லேசாக இதோட கலர் மாறணுங்க, அந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். இந்த மாதிரி கீரையை நம்ம வதக்கி அரைச்சி கொடுத்தோம்னா கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.